ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் பற்றின என்னோடய ஒப்பீனியன் தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாரியல் பாரிஸோட கண்டிஷ்னர் தான். என்ன கண்டிஷ்னர்னால் ஹைரலான் மாய்ஸ்சர் 72 ஹார் மாய்ஸ்சர் சீலிங் கண்டிஷ்னர் போட்டிருக்காங்க. முக்கியமாக ஹைலரானிக் ஆசிட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா டீடாங்கிள் பண்ணணும், அப்புறம் மாய்ஸ்சர் வந்து நம்ம ஹேரில் லாக் பண்ணி வச்சுருக்குன்னு போட்டிருக்காங்க. இது ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட்டட் ஹேர், அதாவது ஏதோ பார்த்தீங்களா என்ன மாதிரி ஹேர் இருக்கிறவங்களுக்கு தான். பார்க்க வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், பட் உண்மையால் என்னோடய ஹேர் வந்து ஒரு டீஹைட்ரேட்டட் ஹேர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 300, அதாவது பேக்கேஜிங்கில் இருக்கிற ப்ரைஸ் சொன்னேன் 300 போட்டிருக்காங்க. 175 ml கொடுக்குறாங்க நமக்கு 300க்கு. எக்ஸ்பைரி டேட் வந்து ஒரு 3 years கொடுத்துருக்காங்க. 25th இயரில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. தென் எக்ஸ்பைரி வந்து 28 இயரில் தான். இப்போ தான் 2026 ஆகுது, இன்னும் 2 years இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. பட் நான் அதுக்குள்ளே இதை யூஸ் பண்ணி முடிப்பேனா இல்லை என்ன பண்ணுவேனே தெரில கைஸ். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதை வாங்கி ஒரு யூஸ் பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன், இந்த சாஃப்ட்னஸ் ஹேருக்கு கொடுக்குறது எல்லாமே வந்து பெட்டராக தான் கொடுக்குது. பட் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து பயங்கரமாக லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் இன்னொரு ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேருக்குன்னு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த ஹேர் சீரம் ஸ்ட்ரீக்ஸோடது மட்டும்தான் இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ப்ஸ் குட்னஸோட அந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் இருக்கும் இல்லையா, அதாவது இதுதான். இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஹேர் கேருக்குன்னு பண்ண ப்ராடக்ட், அதாவது கடையிலேருந்து ஆப்பிள் ஆஃப்லைன் ஸ்டோர்லேருந்து வாங்கி யூஸ் பண்ண ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் தான். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் சும்மா வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை தான் வாங்கி ஹேருக்கு அப்ளை பண்ணிப்பேன். அது ஓரளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ரொம்ப விட்டுட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து ஒரு மாதிரி காஞ்சு போயிடுது ஃபுல்லாக. ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே விட்டோம். எல்லோரும் சொல்லுவாங்க 1/2 hour விடுங்க, 3/4 மணி நேரம் விடுங்க அப்படி. எனக்கு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஆலோவேரா ஜெல்லோ இல்லை இதுவோ அப்ளை பண்ணிட்டு விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹேர் ஒரு மாதிரி குச்சி குச்சி ஆயிடுது. இப்போ ஃபெவிக்விக் கம்மில் வந்து ஹேர் இப்படி போட்டால் அது ஒரு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆகிடுது. அதனால் நான் வந்து எப்பயுமே ஒரு 15 மினிட்ஸில் வந்து இதை போட்டுட்டு வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போயும் என்னோடய ஹேர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியலை. ஃபஸ்ட் டே ஹேர் வாஷ் அப்போ அப்படி இருக்குது, செகண்ட் டே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகுது. சரி இது வாங்கிட்டோமேன்னு சொல்லி நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 250 rupees. 300 ml வந்து 250, ஒரிஜினல் ரேட் வந்து 250 கொடுக்குறாங்க 300 ml. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 200க்கு தான் வாங்கினேன், பர்பிளில் தான் வாங்கினேன். இது வந்து ஃபார் ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணதே கிடையாது சொல்லப்போனால். ஒன்லி ஹேருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை. இது யூஸ் பண்ணேன். இதனாலேயும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. எப்படி என் ஹேர் இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. இதனாலேயும் ஹேர் ஃபால் ஆச்சு எனக்கு. ஒரு 2 யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த குட்டி பாட்டில் இருக்கும் 99 rupeesக்கு, அது 100 ml நினைக்கிறேன். அந்த பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணால் அப்போயும் வந்து ஹேர் ஃபால் இருந்துச்சு. அப்படியே இதை வாங்கினேன் அப்படின்னு கேட்கலாம். மேபி வேறு ஏதாவது பிரச்சனை, நான் சாப்பிட்ற ஃபுட்டு இல்லை லைஃப் ஸ்டைல், அதனாலக்கு இது ஹேர் ஃபால் ஆகுதா இல்லை இதனால தான் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் பெரிய பாட்டில் வந்து வாங்கினேன். பட் இதனால தான் ஆகுது. ரெண்டாவதாக சரி இதுதான் பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லி இன்னொரு கண்டிஷ்னரை வாங்கினோம்னா அது அதுக்கு மேலே பிரச்சனை பண்ணுது கைஸ். இதுவும் வந்து ஹேர் ஃபால் பயங்கரமாக ஆகுது. நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன் இந்த கண்டிஷ்னரை. ஹேர் ஃபால் ஆகுதா இல்லையான்னு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சொன்ன ரிவ்யூ என்னென்னா ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், உண்மையாலுமே ஹேர் ஃபால் ஆகுதா இல்லை ஆகலையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். பட் ஆகுது. பட் ஹேரை வந்து ஷைன் பண்ணுதா சாஃப்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ணுது. ஹேர் ஃபால் வந்து இவ்வளோ ஹேர் வேஸ்ட்னால கொத்தாக ஒவ்வொரு டைம் செய்யும் போது கொட்டதாக இருப்பாங்க, வந்து மனசே வலிக்குது. பொண்ணுங்களுக்கு வந்து என்ன ஆனாலும் தாங்கிப்பாங்க, ஆனால் ஹேர் ஃபால் ஆனால் தாங்கிக்கவே மாட்டாங்க. என்னோடய குட்டி ரிவ்யூ. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கைஸ், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த 2 ப்ராடக்ட்ஸ் வந்து இப்படி திரும்பிடுச்சு நேம் வர மாதிரி காட்டும். இந்த 2 ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆச்சா இல்லையா, ஹேர் வந்து ஷைனிங் ஆச்சா இல்லையான்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
இதனால தான் ஹேர் ஃபால் ஆகுதா இல்லை நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஏதாவது காரணமான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த 2 ப்ராடக்ட் வாங்குவீங்களா இல்லையான்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆச்சா இல்லையான்றதையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? இந்த கலரில் தான் இருக்குது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த கலரை எனக்கே தெரில கைஸ், நீங்களே பார்த்து சொல்லுங்கள். மதர் ஸ்மெல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்மெல், பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து வருது. இது வந்து அந்த டெக்ஸ்சர் தான் இப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் தான் இருக்குது. அந்த அக்வாட்டிக் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஸ்மெல் இருக்குது. இந்த ஃப்ளக்ஸி ஜெல்லோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குது கைஸ். இப்படி தான் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் கலரில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாக்ஸீடோட ஸ்மெல் தான் வருது, வேறு எந்த ஸ்மெல்லும் அவ்வளோ வர